அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம். இந்த மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் மந்த்ல நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அதாவது சுக்கிரன் இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. ராசிநாதன் கேந்திரம் ஏறுறது சிறப்பு. ஆனா இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வையில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிநாதன் ரெண்டு பேருமே வந்துருவாங்க. அது கொஞ்சம் மைனஸான விஷயத்தை இண்டிமேட் பண்ணுது. ஏன்னா ராசியும் ராசிநாதனும் செவ்வாயுடைய பார்வையில வரும்போது அது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்றது வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் நம்முடைய ராசிநாதன் கேந்திரம் ஏறுறது நமக்கு பல வகையில ஃபேவரான விஷயங்களை நிச்சயமா பண்ணுவாரு. ஆனா அது ஒரு விதமான குழப்பத்தோட பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ முதல்ல நம்முடைய ராசிநாதன் வலுக்கிறாரு. ஆனா செவ்வாயுடைய பார்வையில வராரு. சோ இத நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது 2ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் புதன் இணைவு. அதுலயும் புதன் பகவான் வக்ரமா இருப்பாரு. புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். அதாவது பாகியாதிபதி பிளஸ் விரையாதிபதி. அவர் 2ஆம் இடத்துக்கு வருது ஒரு வகையில நல்ல பலன்கள் நிச்சயமா நடக்கும். ஒரு வகையில கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருப்பினும் சூரியனுடைய இணைவு நமக்கு நிச்சயமா ஃபேவரான விஷயத்தை தான் பண்ணும். அது பெருசா வீக் பண்ற மாதிரி தெரியல. ஆகவே சூரியன் புதன் இணைவு 2ஆம் இடத்துல அது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு நிச்சயமா ஃபேவரான பலன்களை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் ரொம்ப ஃபேவரா வராரு. சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. 3ஆம் இடத்துல சூரியன் வலிமை அடைவார். ஆகவே 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பலம் நமக்கு முழுமையா கிடைக்குது. சோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. சோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அடுத்தது சனி 5ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சம சனி. அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு பகவான் ருணரோக சத்ரு ராகு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ராகு பலம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு வந்து வலிமை அடைவார். ஆகவே ராகு பலம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குரு அஷ்டமத்துல. குரு வந்து நமக்கு முழு பவர். அதாவது 3ஆம் அதிபதி பிளஸ் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. அவர் அஷ்டமத்துல இருக்கிறது நல்லதுதான். 3ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 8ஆம் இடத்துல இருந்தா அது திடீர் விபரீத ராஜயோகம்னு அர்த்தம். ஆகவே குரு நமக்கு ஃபேவரான இடத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா 8ல குரு வந்தாக்கா அது அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. அது ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுத்தாலும் மற்ற விஷயங்கள்ல நமக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமாகிறாரு. சோ இதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதத்துல செவ்வாய் 10th ஹவுஸ்ல நீச்சமாகி வக்ரமாகிறத நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். ஏன்னா இது வந்து அதீதமான பிரஷரை குறிக்கிற மாதிரி இருக்கு. அவை இந்த ஒரு பிளானட்டரி பொசிஷனை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அடுத்தது 12th ஹவுஸ்ல கேது 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அது விரயம்னு அர்த்தம். விரயஸ்தானத்துல கேதுடைய சஞ்சாரம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரகங்களுடைய அமைப்பு பரவாயில்ல ஆவரேஜா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கிரகங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வருது. முக்கியமா சூரிய பலம் நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிநாதன் செவ்வாயுடைய பிடிக்குள்ள வந்துடுறாங்க. செவ்வாயுடைய பார்வைக்குள்ள வந்துடுறாங்க. செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ரொம்ப விவேகமான கிரகம். ரொம்ப ஸ்பீடான கிரகம். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம பண்ணுவோம். ஒரு ஆர்வத்தோட பண்ணுவோம். ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதுதான் செவ்வாய் இண்டிமேட் பண்ணுது. இருப்பினும் ஜென்மம் மற்றும் நம்முடைய ராசி நாதனை பார்க்கிறதுனால கோபமான மனநிலை அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் மைண்ட்லாம் கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 10th ஹவுஸ்ல செவ்வாய் நீச்சமாகி வக்ரம் ஆகுறதுனால இந்த ஜாப் பிசினஸ் பிளஸ் வந்து நீங்க ஸ்டடீஸ்ல இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, ஸ்டடீஸ்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா இருக்கும். ஏனே தெரியாது ஒரு மாதிரி மனமானது ரொம்ப மன அழுத்தத்துக்கு உட்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய மைண்ட் செட்ல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கணும். உடைய சிந்தனைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு ரொம்ப குழப்பிக்காம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படணும். கோபமான மனநிலையை மேக்சிமம் வெளிக்காட்டாம இருக்கிறது நல்லது. இதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம மெயினா வாட்ச் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மாதிரி வாக்குவாதம், ஃபேமிலி சம்பந்தமா ஒரு சில கவலைகள், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில அதிகமான யோசனை, இதெல்லாம் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 15 நாள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பலம் நமக்கு கிடைக்குது. அதே 15ஆம் தேதிக்கு மேல இருக்கிற குழப்பம், கவலை எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அதுலயும் சூரிய பகவான் வலிமை அடைகிறதுனால ஒரு தைரியம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்துடலாம், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். இந்த பயமான மனநிலை விலகி, குழப்பமான மனநிலை விலகி ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். ஒரு தைரியமான மனநிலை கிடைக்கும். அதை சூரியன் இந்த மாதத்துல நமக்கு சிறப்பா கொடுத்துருவாரு. ஆகவே எவ்வளவு பெரிய தடை, தாமதம், குழப்பம், பிரச்சனை இருந்தாலும் அது 15ஆம் தேதிக்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சூரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்முடைய ராசிக்கு 3ஆம்
இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. இந்த வருடத்துல இந்த டிசம்பர் மந்த்ல சூரியனுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல மன வலிமை கூடுதல் அடையும். அது நமக்கு வந்து எவ்வளவு பெரிய மைனஸான விஷயத்தையும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒரு வழிவகையை செய்யும். ஆகவே செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கும், 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கும். ஆகவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அடுத்தது பஞ்சமஸ்தானத்துல சனி, அதுலயும் செவ்வாய் பார்வையில இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் பிரஷரான ஒரு மனநிலை இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி மனமானது கொஞ்சம் பிரஷர் அப்படி எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட செயல்படுறது நல்லது. உங்களுடைய கோபமான மனநிலைகளை டக்குன்னு வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதாவது கோபத்தை வெற்றி கொள்றதுக்கு அதை தாமதப்படுத்துறது தான் ஒரே வழி. ஆகவே நீங்க கோபத்தை வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். உங்களுடைய மனநிலையை சீர்படுத்த வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் மன ரீதியா ஒரு மாதிரி பிரஷரான ஒரு மனநிலையை கொடுக்கும். அதை நம்ம சரிப்படுத்திக்கிறது நல்லது. அதே போல செவ்வாய் வந்து கேந்திரம் ஏறி இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதி பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி. அவர் கேந்திரம் ஏறி நீச்சமாகி வக்ரமாயிருக்காரு. இது வந்து இந்த நண்பர்கள் சார்ந்த வகையில ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். நண்பர்களால ஒரு சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் அதை நம்ம முழுமையா எடுத்துக்க முடியாது. ஆகவே முழுமையா யாரையும் நம்ப வேண்டாம். மாதத்துல நமக்கு எவ்வளவு பிரஷரான சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய நண்பர்கள் நமக்கு ஆறுதலா இருப்பாங்க. அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அதே போல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். ஏன்னா 7ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும். வாழ்க்கை துணையால நல்ல விஷயம் நடக்கலைனாலும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் கிடைக்கலைனாலும் அவர்களால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். அதே போல அந்த கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் அது அப்படியே ஆல்மோஸ்ட் விலக ஆரம்பிக்கும். இருப்பினும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் பிரஷரான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதே தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட். அடுத்ததா 6ஆம் இடத்துல ராகு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து ஒரு ரிலீஃப்மெண்ட் கொடுத்துருவாரு. அதே போல நீங்க வெளில ஏதாச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் கைக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி விட்டு அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுத்துருவாரு. ஆகவே ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது நமக்கு எதெல்லாம் தடையா தெரிஞ்சதோ, எந்த விஷயம்லாம் நமக்கு தடைப்படுற மாதிரி தாமதப்படுற மாதிரி தெரிஞ்சதோ அந்த தடை தாமதங்கள் விலகி நமக்கு தேவையான விஷயம் நமக்கு வந்து சேரும். மேலும் நம்மளோட ஃபீல்டுல அந்த போட்டி பொறாமை விலகி நம்ம ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு ஏற்படுற தடுமாற்றங்களை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். ஆகவே இந்த மாத கிரகங்கள் ஒரு மாதிரி நம்மள மன ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ராகு 6ஆம் இடத்துல இருந்து எல்லாத்தையும் அப்படியே விலக்கி விடுவாரு. பிரச்சனைகள்லாம் அப்படி ஒன் பை ஒன்னா அப்படியே சரி பண்ணி விடுவாரு. அது ருணரோக சத்ரு ராகுவால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட்டான விஷயம். ஓவராலா அந்த டிசம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். நம்முடைய மனநிலையை கொஞ்சம் நம்ம பராமரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அதுல நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஹெல்த் வைஸா பெருசா குழப்பம் இல்ல. மன ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம பராமரிச்சு சரியான உணவு, சரியான தூக்கம் இதை நம்ம செயல்படுத்தினாலே போதுமானது. அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடான சிந்தனை அதிகமா இருக்கும். அதே போல குடும்பத்துல நிறைய சுப மாற்றங்களும் ஏற்படும். அதானா கொஞ்சம் பிரஷரோட ஏற்படுற மாதிரி இருக்கும். நிறைய சுப பேச்சுவார்த்தைகள், சுப மாற்றங்கள் அதெல்லாமே குடும்பத்துல சிறப்பான முறையில் ஏற்படும். இருப்பினும் அது ஏதோ கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மனநிலை ரீதியா ஒரு தாக்கத்தை கொடுக்கும். மேலும் சிந்தனையானது பொருளாதாரத்தை பற்றி அதிகமா யோசிக்கும். ஏன்னா விரயத்துல கேது, அது வந்து பொருளாதார ரீதியா நிறைய சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்கிற கடனை கட்டி முடிக்கணும், நமக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். சில பேருக்கு வந்து இந்த தொழில் உத்தியோகம் ஒரு நிரந்தரமற்ற தன்மையில இருக்கலாம், அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை, இப்படி பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய யோசனைகளை கொடுக்கும். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல நம்ம யோசிச்சு வச்சிருக்க விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில வழிவகைகள்லாம் கிடைக்கும். அதுதான் 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஒரு விஷயத்துல புதிய முயற்சி பண்றது, புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதுல வெற்றி அடைகிறது, அதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியனால நமக்கு கிடைக்கும். ஆகவே முதல் 15 நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நம்முடைய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல 15ஆம் தேதிக்கு மேல எல்லா விஷயம் நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற ஆரம்பிக்கும். புதிய முயற்சியை தொடங்குறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம், குறிப்பா 15ஆம் தேதிக்கு மேல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன், ஜெனரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்துட்டு மாற்றத்திற்குரிய ஒரு பலன்கள் தான். எல்லாருக்கும் 100% அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25ல இருந்து ஒரு 30 இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். 70% பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின்
ரோல் பிளே பண்ணும். ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதுல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இதுல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும். ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பாத்துக்கோங்க. இந்த கோச்சாரம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும், மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஆனா லைஃப்ல மேஜரான ரோல கோச்சாரம் பிளே பண்ணாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பாத்துக்கணும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். 12 ராசிகளுக்கும் வர இருக்கிற 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய திருமணம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க. வர இருக்கிற 2025ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.